ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் லைவ் ஆக்ஷன் யூடியூப் சேனல். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் போடக்கூடிய வீடியோக்களை அடுத்தடுத்து பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா இந்தியா உமன்ஸ்க்கும் வெஸ்ட் இண்டீஸ் உமன்ஸ்க்கும் நடக்கிறக்க தேர்டு T20 மேட்ச் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா பிளேயர்ஸ் வைஸ் ஸ்டாட்ஸ் அண்ட் வினு ரெக்கார்ட், பிளேயர் பேட்டில் அண்ட் கடைசியாக பார்த்திங்க அப்படின்னா 6 கிராண்ட் லீக் டெமோ டீம் இதெல்லாமே உங்களுக்கு நான் அந்த வீடியோவில் நான் கொடுக்குறேன். ஸோ ஒன் பை ஒன்னாக நீங்கள் ஸ்டாட்ஸ் வீடியோலாம் பார்த்துட்டு 1 or 2 நீங்கள் கிராண்ட் லீக் டீம் வந்து மேக் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியாக ஒரு ஐடியாவும் இருக்கும். ஸோ வீடியோ மட்டும் கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கங்க. நம்ம டெலகிராம் சேனலுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க் மூலிமா நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவரில் கிராண்ட் லீக்கான டீம் அண்ட் ஸ்மால் லீக் டீம் எல்லாமே நம்ம சேனலில் ஃப்ரீயாகவே கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த கிராண்ட் லீக் டீம்லேருந்து 1 or 2 பிளேயர்ஸ் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை இந்த டீம் ஓரளவுக்கு நீங்கள் சூட்டபிள் ஆப்ஷனாக இருந்தால் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது உங்களோட ஒன் விருப்பம். ஸோ டீம்ஸ் எல்லாமே ஃப்ரீ அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் நீங்கள் டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதே போல் நீங்கள் இன்னும் குபேரா ஃபேண்டசி ஆப் இன்ஸ்டால் பண்ணலாம், மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்வைட் கோட் CLA. குபேர் ஆப்பை பொறுத்தவரையும் ஸ்மால் லீக் ப்ளே பண்ணுறவங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு ஆப்பாக இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா கிளாசிக் டியோ அப்படிங்கிறது 2 ஆப்ஷன்ஸ் வைஸ் இருக்குது. அண்ட் கிளாசிக்கை பொறுத்தவரை நீங்கள் நார்மலாக ஃபேண்டசி 11 பேரை சூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ஸ்மால் லீக்கில் கான்டெஸ்ட்டில் நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். அதே மாதிரி டியோ பொறுத்தவரையும் ஆப்லேயே பார்த்திங்க அப்படின்னா மேனேட்டரே இந்த மாதிரி 5 பேர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதிலேருந்து நீங்கள் ஒரு பிளேயரை மட்டும் தான் சூஸ் பண்ண போகிறீங்க. இதில் டீம்ஸ் மேக் பண்ண தேவையில்ல, அண்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் சூஸ் பண்ண தேவையில்ல. ஒரே ஒரு பிளேயர் மட்டும் யூஸ் பண்ணி நீங்கள் வின் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஆப்போனண்ட் எலிஸ் பெரிய ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அலெக்சா ஏலி, ஆல்பர்ட் மூனி, இப்படி ஒரே ஒரு பிளேயர் மட்டும் நீங்கள் அமௌண்ட் கட்டி நீங்கள் ஈஸியாக மணி ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் மறக்காமல் நீங்கள் குபேரா ஃபேண்டசி ஆப் இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். இன்வைட் கோட் CLA. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் சொன்ன மாதிரி பிளேயர்ஸ் வைஸ் ஸ்டாட்ஸ் வைஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இந்தியா உமன்ஸ்க்கும் வெஸ்ட் இண்டீஸ்க்கும் நடக்கிறக்க தேர்டு ODI மேட்ச் டிசம்பர் 19 இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. டைமிங் பொறுத்தவரையும் இரவு 7 மணிக்கு இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா DY பாட்டீல் ஸ்போர்ட்ஸ் அகாடமி நாவி மும்பையில் தான் இந்த மேட்ச் வந்து நடக்க இருக்குங்க. ஸோ ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா 2 டீமும் ஆளுக்கு ஒரு மேட்ச் வின் பண்ணி வச்சிருக்கிறதுனால இந்த மேட்ச் யார் வின் பண்ணுறவங்க சீரியஸாக அவங்க வின் பண்ணுறவங்க. ஸோ இது ஒரு நல்ல மேட்சாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நாவி மும்பையோட ஒரு வினுவை பொறுத்தவரையும் ஃபேசர்ஸ் விக்கெட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 18 மேட்ச் ப்ளே பண்ணி 90 விக்கெட் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 55 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸில் 35 விக்கெட்டும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எடுத்திருக்காங்க. இதுவே ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் தான் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான விக்கெட்டை இந்த வெனுவில் எடுத்திருக்காங்க. 85 விக்கெட் எடுத்திருக்காங்க. லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வெறும் 5 விக்கெட் தான் இந்த வெனுவில் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸை பொறுத்தவரையும் 95 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 55 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸில் 40 விக்கெட்டும் ஸ்பின்னர்ஸ் எடுத்திருக்காங்க. அதிகப்படியாக விக்கெட் பார்த்தீங்கன்னா ரைட் ஆர்ம் ஆஃப் பிரேக் போடக்கூடிய பவுலர் தான் எடுத்திருக்காங்க. இந்த வெனுவில் லாஸ்ட்டில் நடந்த 5 மேட்ச்சில் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் நடந்த மேட்ச்சில் 5 விக்கெட் ஃபாஸ்ட் பவுலர்ஸும் 4 விக்கெட் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸும் இந்த வெனுவில் எடுத்திருக்காங்க. கடைசியாக நடந்த ப்ளே பண்ணல மேட்ச் பொறுத்தவரையும் ஹெட் அவுட் ரெக்கார்ட் பொறுத்தவரையும் டோட்டலாக 23 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்தியா உமன்ஸ் 14 மேட்சும், வெஸ்ட் இண்டீஸ் உமன்ஸ் 9 மேட்சும் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஹெட் பேட்டில் அப்பர் ஹேண்டில் இந்தியா இருந்தாலுமே ஸோ இந்த மேட்சை பொறுத்தவரையும் கடைசி நடந்த மேட்சஸில் வெஸ்ட் இண்டீஸ் உமன்ஸ் நல்லா ஒரு 1 சைட் மேட்சை வின் பண்ணிட்டு வராங்க. ஸோ இந்த கான்ஃபிடன்ட் லெவல் நல்லா இருக்கும். ஸோ இந்தியா பொறுத்தவரையும் இந்த மேட்ச் கண்டிப்பாக வின் பண்ணியும் ஆகணும், அந்த முனைப்பிலையும் இறங்குவாங்கன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல மேட்சாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இந்தியாவோட ஒரு பாசிபிளான பிளேயிங் ஒன்று பார்த்துடலாம். இந்தியாவை பொறுத்தவரை ஸ்மிருதி மந்தனா, உமா சேத்ரி 2 பேரும் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. அண்ட் ஜெனிமா ரோட்ரிக்ஸ், ஹர்மன்ப்ரீத் கவுர் அண்ட் ரிச்சா கோஸ், தீப்தி சர்மா, சஞ்சனா, ராதா யாதவ், சைமா தாக்கூர், ரேணுகா சிங் தாக்கூர் அண்ட் டைசா சந்து. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்தியா உமன்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் ஒன்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வெஸ்ட் இண்டீஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் ஒன் பார்த்தோம் அப்படின்னா ஹைலே மேத்யூஸ் அண்ட் குயினா ஜோசப் 2 பேர் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. சீமா கேம்பல் விக்கெட் கீப்பர் சொல்லுங்கிறார். டியாண்ட்ரோ டாட்டின், சின்னல் ஹென்ரி, ஹலன் ஹலே அண்ட் கஜாம்பி, ஃபியா ஃபிக்சர், ஜாடியா ஜேம்ஸ் அண்ட் முஸ்ரானி, கிறிஸ்டமா ரமமார்க்கா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் உமன்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் ஒன்லாம் இருக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. இந்தியா உமன்ஸோட ஒரு பிளேஸ் வைஸ் ஸ்டாட்ஸ் வைஸ் நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்தியா உமன்ஸை பொறுத்தவரையும் ஸ்மிருதி மந்தனா. ஸோ ஸ்மிருதி மந்தனா பார்த்தீங்கன்னா ஹெட் வெட்டில் 14 மேட்ச் ப்ளே பண்ணி 30 ஆவரேஜ் வச்சிருக்காங்க. ஸோ கம்பல்சரி பிக்கில் தான் எடுத்தாகணும். ஸோ இவங்க பொறுத்தவரை இந்த நடந்த 2 மேட்ச்லையுமே ட்ரீம் டீமில் வந்திருக்காங்க. ஸோ மேட்ச் 50+ ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஹெட் வெட்டில் ரெக்கார்ட் ரொம்பவே நல்லா இருக்குது. வெனுலி ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ மஸ்ட் பிக்னு சொல்லுவோம். 100% நீங்கள் கம்பல்சரி உங்கள் டீமில் வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். ரீசன் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ கடைசி நடந்த 3 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 50+ ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஒரு மேட்ச் 100+ ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஸ்மிருதி மந்தனா. அதே போல்
உமா சேத்ரி பொறுத்தவரையும் ஹெட்டில் 2 மேட்ச் ப்ளே பண்ணி 28 ரன் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த 28 ரன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பேட் பண்ணுறப்ப தான் வந்திருக்கு. செகண்டாக பேட் பண்ணுறப்ப அவங்களுக்கு ஸ்கோர் எதுவும் வரல. வெனுவிலையும் 2 மேட்ச் ப்ளே பண்ணி 28 ரன் எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பெருசாக எதுவும் இல்லை. ஸோ கிராண்ட் லீக்கில் ரிஸ்க்காக நீங்கள் டீம் தேடுறீங்க அப்படின்னா இவங்கள அந்த இடத்துல வச்சு ஒரு பிளேயராக வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜெனிமா ரோட்ரிக்ஸ் பொறுத்தவரையும் 10 மேட்ச் ஹெட்வெட்டில் ப்ளே பண்ணி 225 ரன் அடிச்சிருக்காங்க. ஸோ போத் இன்னிங்ஸ்லையும் நல்ல ஒரு ரெக்கார்ட் வச்சுருக்காங்கன்னு சொல்லணும். வெனுவில் பொறுத்தவரை 12 மேட்சஸ்க்கு 202 ரன் அண்ட் ஃபஸ்ட்டு இன்னிங்ஸில் பேட்டர் பண்ணுறப்போ அந்த வெனுவில் நல்ல ஒரு ஸ்கோர் வச்சுருக்காங்க. அண்ட் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ கடைசியில் நடந்த ஒரு 5 மேட்ச் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 50+ ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு மேட்ச்சில் நல்லாவே ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வெஸ்ட் இண்டீஸ் யங்ஸ்டர் நல்ல ஒரு ஸ்கோர் பண்ணாங்க. பட் போன மேட்ச் போட்டும் ஏர்லி விக்கெட் விட்டாங்க. ஸோ இந்த மேட்ச்சில் அவங்கள்ட்ட ஒரு பிக் ரோல் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருக்குது. ஹர்மன்ப்ரீத் கவுர் பொறுத்தவரை ஹெட்வெட்டில் 21 மேட்ச்சுக்கு 47 ஆவரேஜ் வச்சுருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஆவரேஜ் வச்சுருக்காங்க. ஸோ போன மேட்ச்சில் இன்ஜுரினால கொஞ்சம் மிஸ் பண்ணாங்க. ஸோ இந்த மேட்ச் வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பாசிபிலிட்டி இருக்குது. அண்ட் வெனுவிலையும் பார்த்திங்க அப்படின்னா சரி ஹெட்வெட் ஃபஸ்ட் இன்னிங்ஸும் சரி செகண்ட் இன்னிங்ஸும் சரி நல்ல ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்காங்க. வெனுவிலையும் பார்த்திங்க அப்படின்னா 12 மேட்சஸ்க்கு 204 ரன் அடிச்சிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டாக பேட் பண்ணுறப்போ கவுர்கிட்ட நல்ல ஒரு ரெக்கார்டும் இருக்குது வெனுவில் பொறுத்தவரையும். அண்ட் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்ப சொன்ன மாதிரி ஒரு 5 மேட்ச் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரே மேட்ச் மட்டும் 50+ ரன் ஸ்கோர் பண்ணி நாட் அவுட்டில் போயிருக்காங்க. மற்றபடி பெருசாக அவங்ககிட்ட இந்த கண்ட்ரிபியூட் ரீசெண்ட் டைமில் வரல. அதே மாதிரி ரிச்சா கோஸ் எடுத்துக்கிட்டோன்னா ஹெட்வெட்டில் 3 மேட்ச் ப்ளே பண்ணி 96 ரன் அடிச்சிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் ரெண்டுலேயுமே நல்ல ஒரு டீசெண்டான ரெக்கார்ட் வச்சிருக்காங்க. வெனுவில் பொறுத்தவரையும் 10 மேட்ச் ப்ளே பண்ணி 268 ரன் அடிச்சிருக்காங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் தான் அந்த ஒரு நல்லபடியான ஸ்கோரை அவங்க கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை விக்கெட் கீப்பிங் பண்ணுறதுனால உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் வரக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபார்ம் வைஸ் ரொம்பவே நல்லா தான் இருக்குது. ரிச்சா கோஸ் கம்பல்சரி பிக்கில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் சஜ்ஜனா பொறுத்தவரையும் ஹெட்வெட்டில் அண்ட் வெனுவில் பெருசாக ரெக்கார்டு எதுவுமே இல்லைனாலும் ஸோ போன மேட்ச் பார்த்தீங்கன்னா 2 ஓவர் பவுல் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு காரணத்துக்கோசரம் இந்த நீங்கள் கிராண்ட் லீக்கில் நீங்கள் ட்ரை பண்ணுறப்போ இவங்களை ஒரு 10 டீம் போடுறீங்க அப்படின்னா ஒரு 2 டீம்னாச்சும் உள்ளே வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். பை சான்ஸ் டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா சஞ்சனா கிட்டேருந்து ஒரு பெரிய ஸ்கோர் ஒரு 30+ ரன் ஸ்கோர் வந்துட்டாலுமே ட்ரீம் டீமுக்குள்ள வரதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. பர்சன்டேஜஸும் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய பிளேயரில் இவங்களும் ஒருத்தவங்க. அண்ட் தீப்தி சர்மா பொறுத்தவரையும் ஹெட்வெட்டில் 10 மேட்ச் ப்ளே பண்ணி 19 விக்கெட் எடுத்திருக்காங்க. அண்ட் ரன்ஸ் பெருசாக எதுவும் அடிக்கலாலும் விக்கெட் நல்லா எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவுல் பண்ணுறப்போ தான் அந்த விக்கெட் பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக எடுத்திருக்காங்க. 5 மேட்ச்சுக்கு 13 விக்கெட் எடுத்திருக்காங்க. செகண்டாக பவுல் பண்ணுறப்போ 5 மேட்ச்க்கு வரும் 6 விக்கெட் தான் எடுத்திருக்காங்க தீப்தி சர்மா. வெனுவில் பொறுத்தவரையும் 12 மேட்சஸ்க்கு 14 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த 14 விக்கெட் பார்த்தீங்கன்னா போத் இன்னிங்ஸ்லையும் 7 விக்கெட் எடுத்திருக்காங்க தீப்தி சர்மா. ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறப்போ வெனுவில் நல்ல ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்கக்கூடிய ஒரு பிளேயராக இருக்காங்க. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ பேட்டர் அண்ட் பவுல் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா பெருசாக கான்ட்ரிபியூட் இல்லை கடைசியாக நடந்த 2 மேட்ச்சில். ஸோ 5 மேட்ச் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 2 மேட்ச்சில் போன மேட்ச் மட்டும் விக்கெட் இல்லாமல் போயிருக்காங்க. அதுக்கு முன்னாடி மேட்ச்லாம் 2 விக்கெட் அண்ட் ஒரு விக்கெட் அப்படிங்கிறத அவங்க கான்ட்ரிபியூட்டாக கொடுத்துருக்காங்க தீப்தி சர்மா. அண்ட் ராதா யாதவ் பொறுத்தவரையும் ஹெட்வெட்டில் 9 மேட்ச் ஆடி 10 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ செகண்டாக பவுல் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்ஸாக இருப்பாங்க. ராதா யாதவை ட்ரை பண்ணி பாருங்கள். 6 மேட்ச்சில் 7 விக்கெட் எடுத்திருக்காங்க ராதா யாதவ் ஹெட்வெட்டில். அதே மாதிரி வெனுவில் பார்த்தீங்கன்னா 9 மேட்ச்சுக்கு 3 விக்கெட் தான் எடுத்திருக்காங்க. அதில் செகண்டாக பவுல் பண்ணுறப்போ ஒரு 2 விக்கெட் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ ஒரு விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ கடைசியாக நடந்த ஒரு 2 மேட்ச் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 விக்கெட் ஃபஸ்ட்டு மேட்ச்சில் எடுத்தாங்க. ஸோ போன மேட்ச்சில் பொறுத்தவரையும் விக்கெட் இல்லாமல் போயிருக்காங்க. சைமா தாக்கூர் பொறுத்தவரை ஹெட்வெட் அண்ட் வெனுவில் பெருசாக எதுவும் ரெக்கார்டு இல்லை. பட் ரீசன்ட் ஃபார்ம் வைஸும் ரொம்ப போராக தான் இருக்குது. ஆனால் இவங்க பார்த்திங்க அப்படின்னா நல்லா பவுலிங் ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. நிறைய ஸ்லோயர் வேரியேஷன் போடுறதுனால பேட்ஸ்மேன் பெரிய ஷாட்டுக்கு போயிட்டு விக்கெட் இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கிராண்ட் லீக்குக்கு இவங்க சூட்டபுளான ஆப்ஷன்ஸாக இருப்பாங்க. 1 or 2 கிராண்ட் லீக்கில் நீங்கள் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அஸ் ஏ பிளேயராக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை நான் இன்னும் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு டீம்னாச்சும் ஒரு வைஸ் கேப்டனாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சைமா தாக்கூர் ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணாங்க அப்படின்னா. ரேணுகா சிங் தாக்கூர் ஹெட்வெட்டில் பெருசாக ரெக்கார்டு எதுவுமே இல்லை. அண்ட் வெனுவிலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப புவர் ரெக்கார்டாக இருக்குது. ஸோ ரீசெண்ட் டைமில் ரேணுகா சிங் தாக்கூர் அந்த நியூ பவுலில் விக்கெட் எடுத்து கொடுப்பாங்க போன அந்த ஒரு 2-3 சீரீஸ்க்கு முன்னாடிலாம். பட் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இவங்களும் பர்சன்டேஜ் வைஸாக ரொம்ப கம்மியான பேர் தான் பிக் பண்ணுவாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ராதா யாதவ் டி சந்து இந்த மாதிரி போகிறப்போ ஸோ நீங்கள் ஒரு டிஃப்ரென்ஷியலாக ராதா யாதவ் மிஸ் பண்ணிவிட்டு இவங்க ரேணுகா சிங் தாக்கூராக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு ரிஸ்க் எடுக்கிற பர்சன் பார்த்தீங்கன்னா இந்தியா டாஸ் வின் பண்ணி பவுலிங் பண்ணாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பவுலிங்னா இவங்களுக்கு ஒரு ரிஸ்க்கான ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் இந்த டீமில் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் ஃபைனலாக பார்த்தோன்னா டாய் சந்து பொறுத்தவரையும் ஹெட்வெட்டில் 2 மேட்ச் ப்ளே பண்ணி 3 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த 3 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸில் தான் வந்திருக்கு. வெனுவில் பொறுத்தவரை 5 மேட்ச் ப்ளே பண்ணி 7 விக்கெட் எடுத்திருக்காங்க. போத்தில் வெனுவில் இன்னிங்ஸ்லுமே நல்ல ஒரு ரெக்கார்ட் வச்சுருக்காங்க டாய் சிந்து பொறுத்தவரையும். பட் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ ஃபஸ்ட்டு மேட்ச்சில் 3 விக்கெட் எடுத்தாங்க. ஸோ அதுக்கு போன மேட்ச்சில் பொறுத்தவரையும் கொஞ்சம் எக்ஸ்பான்சிவாக போயிருந்தாங்க. விக்கெட் காலம் எதுவும் கிடைக்கல. ஓகே, இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸோட ஒரு ஸ்டாட்ஸ் வைஸ் பார்த்துடலாம். வெஸ்ட் இண்டீஸை பொறுத்தவரை ஹைலி மேத்யூஸ் ஸோ எப்படி ஸ்மித்தி மந்தனா கம்பல்சரி பிக்கோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹைலி மேத்யூஸ்
100% கம்பல்சரி பிக்கில் நீங்கள் ஸ்மால் லீகாக இருக்கட்டும் கிராண்ட் லீகாக இருக்கட்டும் கம்பல்சரி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஹெட் வெயிட்டில் பொறுத்தவரையும் 15 மேட்ச் ப்ளே பண்ணி 24 ஆவரேஜ் வச்சுருக்காங்க. ஸோ ஹெட் வெயிட்டில் பொறுத்தவரையும் கொஞ்சம் பெருசாக பர்ஃபார்மன்ஸ் இல்லைனாலும் வெனுவில் பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே ஒரு ரெக்கார்டு வச்சுருக்காங்க. ஸோ இவங்களை ஸ்டாட் வைஸ் பொறுத்தவரையும் எல்லாருமே நல்லா தெரிஞ்சிருக்கும். ஹைலி மேத்யூஸ் பொறுத்தவரை டபுள் ஆப்ஷன்ஸ் வரக்கூடிய பிளேயர், பேட் அண்ட் பால் ரெண்டுலையுமே கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ ஓவரும் பார்த்தீங்கன்னா 4 ஓவர் போடுவாங்க, பேட்டிங்கில் இன்னிங்ஸ் ஓப்பனே பண்ணுவாங்க. போன மேட்ச்சில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் 85 ரன் நாட் அவுட் அண்ட் 2 விக்கெட் எடுத்து ட்ரீம் டீமில் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸாக இவங்க வந்தாங்க. ஸோ மஸ்ட் பிக்னே சொல்லுவேன் ஹைலி மேத்யூஸ் பொறுத்தவரையும். அண்ட் குயினா ஜோசப் பொறுத்தவரையும் ஹெட் வெயிட்டில் 2 மேட்ச் ப்ளே பண்ணி 87 ரன் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த 87 ரன்னும் செகண்ட் இன்னிங்ஸில் தான் வந்திருக்கு. பை சான்ஸ் வெஸ்ட் இண்டீஸ் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா இவங்களை கொஞ்சம் மிஸ் பண்ணிவிட்டு அதர் ஆப்ஷன்ஸுக்கு போங்க. இல்லை சேசிங் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களை ஒரு கம்பல்சரி பிக்கில் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த மேட்சை பொறுத்தவரையும் வெனுவிலேயே 2 மேட்ச் தான் ப்ளே பண்ணி 87 ரன் எடுத்திருக்காங்க. அதுவும் செகண்ட் இன்னிங்ஸில் தான் வந்திருக்கு. ரீசன் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ கடைசி நடந்த 2 மேட்ச்சில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 49 அண்ட் 38 அப்படிங்கிறத நல்ல ஒரு கான்ட்ரிபியூட்டாக கொடுத்துருக்காங்க குயினா ஜோசப் பொறுத்தவரையும். அண்ட் கேம்பல் பொறுத்தவரையும் ஹெட் வெயிட்டில் 21 மேட்ச் ப்ளே பண்ணி 18 ஆவரேஜ் வச்சுருக்காங்க அண்ட் 250 ரன் எடுத்திருக்காங்க. செகண்டாக பேட் பண்ணுறப்போ இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு பேட்டிங் அப்படின்னா கொஞ்சம் பூராக தான் இருக்குது சேம் கேம்பல் பொறுத்தவரையும். அதே மாதிரி வெனுவில் பார்த்தீங்கன்னா 2 மேட்ச் ப்ளே பண்ணி 42 ரன் அடிச்சிருக்காங்க. ஸோ செகண்டாக பேட் பண்ணுறப்போ அந்த 42 ரன் வந்திருக்கு. ரீசன் ஃபார்ம் வைஸ் கொஞ்சம் ஆவரேஜ் தான் இருக்குது. பட் போன மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீமில் வந்திருந்தாங்க. அண்ட் கேட்ச் பிடிச்சும் பார்த்தீங்கன்னா சில ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் இவங்களுக்கு வருது. ரிச்சா கோஸோட டாப் ஆர்டர்லேயே வந்துடுறாங்க. பட் இவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. டியாந்திரோ டாட்டின் பொறுத்தவரையும் ஹெட் வெயிட்டில் 16 மேட்ச் ப்ளே பண்ணி 25 ஆவரேஜ் வச்சுருக்காங்க அண்ட் 321 ரன்னும் 12 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க டியாந்திரோ டாட்டின். அண்ட் செகண்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ணுறப்போ நல்ல ஒரு ரெக்கார்டு அவங்ககிட்ட இருக்குது. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்குது. அண்ட் பவுலிங் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணுறப்போ 4 மேட்ச் 4 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸில் 5 மேட்ச்சுக்கு 8 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க டியாந்திரோ டாட்டின். அண்ட் வெனுவை பொறுத்தவரையும் 2 மேட்சஸ்க்கு 52 ரன்னும் அண்ட் 3 விக்கெட்டுமே எடுத்திருக்காங்க. ஸோ அந்த 3 விக்கெட்டும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ தான் வந்திருக்கு அந்த 3 விக்கெட்டும் டியாந்திரோ டாட்டின்ட்டு. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ கடைசியாக நடந்த மேட்சஸ் எல்லாமே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பேட் அண்ட் பால் ரெண்டுலேயுமே கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அண்ட் ஹைலி மேத்யூஸ் எப்படியோ அதே மாதிரி தான் டியாந்திரோ டாட்டின் ஒரு கம்பல்சரி பிக்கில் நீங்கள் எடுத்துக்கங்க. கிராண்ட் லீக் ஆர் ஸ்மால் லீக் எல்லாத்துலேயும் இவங்கள ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் சென்னையில் ஹென்ரி பொறுத்தவரையும் ஹெட் வெயிட்டில் 9 மேட்ச் ப்ளே பண்ணி 3 விக்கெட் எடுத்திருக்காங்க. அந்த 3 விக்கெட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணுறப்ப 2 விக்கெட் வந்திருக்கு, செகண்ட் இன்னிங்ஸில் 1 விக்கெட்டும் வந்திருக்கு. அண்ட் வெனுவிலையும் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்ப தான் வந்திருக்கு அந்த வெனுவிலையும் 2 விக்கெட்டுமே. ஸோ ஹென்ரி பொறுத்தவரையும் ஃபஸ்ட்டு பவுலிங் அப்படின்னா கம்பல்சரி பிக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் பவுலிங் அப்படின்னா ஒரு 50-50 ஆப்ஷன்ஸில் நீங்கள் இந்த மேட்ச் பொறுத்தவரையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் சபிகா கஜாம்பி பொறுத்தவரையும் பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா பெருசாக ஏதோ ரெக்கார்டுமே இதில். வெனுவிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மேட்ச் ப்ளே பண்ணி 15 ரன் தான் எடுத்திருக்காங்க. ஸோ இவங்களாம் ரொம்ப ரிஸ்க்கான பிளேயர். ஸோ இவங்களை ஒரு 10 டீம் மேக் பண்ணுறவங்களுக்கு இவங்களுக்கு ஆப்ஷன்ஸாக இருப்பாங்க. மற்றபடி ஒரு 6 டீம் உள்ள 3 டீம் போட்டிங்க அப்படின்னா இவங்களை கொஞ்சம் மிஸ் பண்ணிவிட்டு அதர் ஆப்ஷன்ஸ்க்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் கிராஃப்டன் பொறுத்தவரையும் எப்படி கஜாம்பி சொன்னோன்னா அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஹெட் வெயிட் அண்ட் வெனுவில் 2 பெருசாக எதுவும் ரெக்கார்டுமே இல்லை. அண்ட் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பெருசாக இல்லை. ஸோ இவங்களை ரொம்ப கிராண்ட் லீக் பிக்கு தான் சொல்லுவேன். ரொம்ப ஒரு ஒன் சைட் டீம் நீங்கள் அப்படின்னு ட்ரை பண்ணிங்க அப்படின்னா இவங்களுக்கு ஒரு ஆப்ஷன்ஸாக இந்த மேட்ச்சில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அஃபியா ஃபிளெச்சர் பொறுத்தவரையும் ஹெட் வெயிட்டில் 12 மேட்ச்சுக்கு 7 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 7 மேட்ச்சுக்கு 4 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸில் 5 மேட்ச்சுக்கு 3 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. வெனுவில் பொறுத்தவரை 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. அதை ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு. ஸோ ஃபிளெச்சர் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ நல்ல ஒரு எக்கானமிக்கலாக போட்டு விக்கெட்டும் அதிகமாக எடுத்துகிட்டு இருக்காங்க. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ கடைசியாக நடந்த ஒரு 4 மேட்ச் எடுத்துட்டோம் அப்படின்னா மேட்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் அவங்க எடுத்துகிட்டு வராங்க. ஸோ 2 மேட்ச் மட்டும் நடுவில் விக்கெட் இல்லாமல் போயிருக்காங்க. அஸ்மானி முனிஷாரி பொறுத்தவரையும் ஹெட் வெயிட் அண்ட் வெனுவில் பெருசாக எதுவுமே ரெக்கார்டு இல்லை. பட் போன மேட்ச் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போயிருந்தாங்க. இந்த மேட்ச் ஃபஸ்ட்டு பவுலிங் வெஸ்ட் இண்டீஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். கிராண்ட் லீக்குக்கு ஆப்ஷன்ஸ் வைஸ் அவங்க ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அண்ட் ஜாடியா ஜேம்ஸை பொறுத்தவரையும் ஹெட் வெயிட் அண்ட் வெனு ரெக்கார்டு இவங்ககிட்டயுமே ரொம்ப பூராக இருக்குது. ஸோ பார்த்திங்க அப்படின்னா நல்ல குவாலிட்டியான பவுலர்லாம் பார்த்திங்கன்னா டியாந்திரோ டாட்டினாக இருக்கட்டும், ஃப்ளெச்சர், இவங்க மேத்யூஸ், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வைஸ் இருக்க பிளேயர்ஸ் நல்லா பண்ணுறாங்க. இவங்களுக்கான ஓவர்கள் கொஞ்சம் கம்மியாது. போன மேட்ச் பார்த்திங்கன்னா 2 ஓவர் தான் பவுல் பண்ணியிருந்தாங்க. ஸோ கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் போயிருந்தாங்க அப்படின்னா மேலே இருக்க ஓவர்ஸாக ஹைலி மேத்யூஸ், டியாந்திரோ டாட்டின், ஹென்ரி இவங்கெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அண்ட் ஃபைனலாக பார்த்தோன்னா கரிஷ்மா ரபமா இருக்க பொறுத்தவரையும் ஹெட் வெயிட்டில் 4 மேட்ச் ப்ளே பண்ணி 5 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 3 மேட்ச்சுக்கு 3 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸில் 1 மேட்ச்சுக்கு 2 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. வெனுவில் பொறுத்தவரையும் 2 மேட்ச் ஆடி 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. அது ஃபஸ்ட் இன்னிங்ஸில் தான் அந்த 2 விக்கெட்டுமே எடுத்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ இவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்ப கடைசியாக நடந்த ஒரு 5 மேட்ச் எடுத்துட்டோம் அப்படின்னா லாஸ்ட் நடந்த மேட்ச்சில் மட்டும் விக்கெட் இல்லை. பட் அதுக்கு முந்தின மேட்ச் எல்லாமே 2 and 1 4 விக்கெட் அப்படிங்கிறத அவங்களோட கான்ட்ரிபியூட்டாக கொடுத்துருக்காங்க டீமுக்கு. ஸோ ஓகே, பிளேயர்ஸ் வைஸ் ஸ்டாட்ஸ் அண்ட் வெனு ரெக்கார்ட்லாம் பார்த்துட்டோம். இப்போ பிளேயர் வைஸ் பேட்டில்லாம் பார்த்தோம்னா யாருக்கு எகென்ஸ்டாக ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்கன்னு.
ஸ்மிருதி மந்தனா பொறுத்தவரை ஹைலி மேத்யூஸ்கிட்ட 6 முறை விக்கெட்டை இழந்திருக்காங்க. அண்ட் ஃப்ளெச்சர் கிட்ட ஒரு முறையும், அண்ட் ரபமார்க்கு கிட்ட கரிஷ்மா ரபமார்க்கு கிட்ட 2 முறையும் விக்கெட்டை விட்டுருக்காங்க. ஸோ ரைட் ஆர்ம் ஆஃப் பிரேக் எகென்ஸ்டாக ஸ்மிருதி மந்தனா 49 முறை விக்கெட்டை இழந்திருக்காங்க. உமா சத்ரி பொறுத்தவரையும் ஜிதேந்திர டாட்டின் கிட்ட 1 அண்ட் ரபமார்க்கு கிட்ட 1 முறையும் விக்கெட்டை இழந்திருக்காங்க உமா சத்ரி பொறுத்தவரையும். கவுர் பொறுத்தவரையும் ஜிதேந்திர டாட்டின் 1, ஹென்ரி கிட்ட 1, ஹலனி கிட்ட 1, ஃப்ளெச்சர் கிட்ட 3 முறை. ஸோ 8 இன்னிங்ஸில் ஃப்ளெச்சர் கிட்ட 3 முறையும் கவுர் பார்த்திங்கன்னா விக்கெட்டை விட்டுருக்காங்க. ஜெனிமா ரோட்ரிக்ஸ் மேத்யூஸ் கிட்ட 16 இன்னிங்ஸில் 4 முறை விக்கெட் விட்டுருக்காங்க. ஸோ அதிக முறையாக பார்த்திங்கன்னா மேத்யூஸ் விக்கெட்டை எடுத்திருக்காங்க. அண்ட் டாட்டின் கிட்ட 2 முறையும், ஹென்ரி கிட்ட 1 முறையும், அண்ட் ஹலனி கிட்ட பார்த்திங்கன்னா 7 இன்னிங்ஸில் 3 முறையும் விக்கெட்டை விட்டுருக்காங்க. கரிஷ்மா கிட்ட 1 முறையும், அண்ட் லெக் பிரேக் ஸ்பின்னு கிட்ட 58 இன்னிங்ஸில் 15 முறையும் ஜெனிமா ரோட்ரிக்ஸ் விக்கெட்டை அதிகப்படியாக இழந்திருக்காங்க. ரிச்சாகோஸை பொறுத்தவரையும் ஹைலி மேத்யூஸ்கிட்ட 6 இன்னிங்ஸில் 3 முறையும் விக்கெட்டை விட்டுருக்காங்க. டாட்டின் கிட்ட 2 முறையும், அண்ட் ரைட் ஆர்ம் ஆஃப் பிரேக்கு போடுறவங்க கிட்ட 53 இன்னிங்ஸில் 21 முறை விக்கெட்டை இழந்திருக்காங்க ரிச்சாகோஸ். தீப்தி சர்மா மேத்யூஸ் கிட்ட 2 முறையும், டாட்டின் கிட்ட 1 முறை, அண்ட் ஃப்ளெச்சர் கிட்ட 1 முறையும் அவங்களோட விக்கெட்டை அதிகமாரியாக இழந்திருக்காங்க. ஹைலி மேத்யூஸ் எடுத்துக்கிட்டோம் பார்த்தீங்கன்னா தீப்தி சர்மா கிட்ட 2 முறை ஒரு 15 இன்னிங்ஸில் விக்கெட்டை விட்டுருக்காங்க. ரேணுகா சிங் தாக்கூர் கிட்ட 1 முறையும், அண்ட் கவுர் கிட்ட 1 முறை, சந்து கிட்ட 1 முறையும், அண்ட் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தோடாக்ஸ் பவுல் போடக்கூடிய பவுலர்கிட்ட 117 இன்னிங்ஸில் 36 முறை விக்கெட்டை விட்டுருக்காங்க. அதே மாதிரி லெக் ஸ்பின்னர் கிட்ட 29 முறையும் ஹைலி மேத்யூஸ் விக்கெட்டை விட்டுருக்காங்க. குயினோ ஜோஸை பொறுத்தவரை சந்து கிட்ட 1 முறையும், அண்ட் சமியா தாக்கூர் கிட்ட 1 முறையும் விக்கெட்டை விட்டுருக்காங்க. ரைட் ஆர்ம் ஆஃப் பிரேக் போடக்கூடிய பவுலர்கிட்ட 13 இன்னிங்ஸில் 8 முறை விக்கெட்டை விட்டுருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா கேம்பல் பொறுத்தவரை தீப்தி சர்மா கிட்ட 7 இன்னிங்ஸில் 3 முறையும், அண்ட் ராதவ் யாதவ் கிட்ட 8 இன்னிங்ஸில் 3 முறையும், கவுர் கிட்ட பார்த்திங்கன்னா 5 இன்னிங்ஸில் 2 முறையும் விக்கெட்டை இழந்திருக்காங்க கேம்பல். ரைட் ஆர்ம் ஆஃப் பிரேக் போடக்கூடிய பவுலர்கிட்ட 64 இன்னிங்ஸில் 24 முறை அவங்களோட விக்கெட்டை விட்டுருக்காங்க. அண்ட் டியாந்திரோ டாட்டின் பொறுத்தவரையும் தீப்தி சர்மா கிட்ட 1 முறையும், ரேணுகா சிங் தாக்கூர் கிட்ட 1 முறை, சந்து கிட்ட 1 முறை, அண்ட் கவுர் கிட்ட 1 முறை விக்கெட்டை அதிகப்படியாக இழந்திருக்காங்க. லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தோடாக்ஸ் போடக்கூடிய பவுலர்கிட்ட 80 இன்னிங்ஸில் 24 முறை அவங்களோட விக்கெட்டை விட்டுருக்காங்கன்னு சொல்லுவோம். அண்ட் சென்னையில் ஹென்ரி பொறுத்தவரையும் தீப்தி சர்மா கிட்ட 2 முறையும், ராதவ் யாதவ் கிட்ட 2 முறையும், அண்ட் கவுர் கிட்ட 1 முறையும் விக்கெட்டை விழுந்திருக்காங்க. ஸோ இவங்களும் பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தோடாக்ஸ் போடக்கூடிய பவுலர்கிட்ட 7 முறை விக்கெட்டை அதிக வாட்டி இழந்திருக்காங்க. ஓகே, பிளேயர்ஸ் வைஸ் ஸ்டாட்ஸ் அண்ட் வெனு ரெக்கார்ட் பிளேயர் பேட்டெல்லாம் பார்த்தாச்சு. இப்போது கேப்டன் வைஸ் கேப்டன் யாருக்கு நம்ம தர போகிறோம் காமனான அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பீப்புள் பார்த்திங்க அப்படின்னா கேப்டன் பார்த்தீங்கன்னா ஹைலி மேத்யூஸ் தான் 80% பேர் போட்டிருப்பாங்க. வைஸ் கேப்டன் டியாந்திரோ டாட்டின் இந்த காம்பினேஷனில் தான் ஸ்மால் லீக்கில் உங்களுக்கு ஆப்பனன்ட் பிளேயராக வரவங்கலாம் வந்திருப்பாங்க. ஸோ நீங்கள் உங்களை சேஃபான ஆப்ஷன்ஸாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிஸ்க்கான ஒரு கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ண போகிறேன் அவங்களுக்குலாம் ரிஸ்க்கான ஆப்ஷன்ஸாக டிஃபரன்ஷியல் கேப்டனாக யார் இருப்பாங்கன்னா ஸ்மிருதி மந்தனா, ஜெனிமா ரோட்ரிக்ஸ், கவுர் அண்ட் தீப்தி சர்மா இந்த ஆப்ஷன்ஸில் இருக்க பிளேயர்ஸ்லாம் நீங்கள் ஒரு ரிஸ்க்கான கேப்டன் வைஸ்க்கான ஆப்ஷனாக கிராண்ட் லீக்கில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஓகே, இப்போ அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு சொன்ன மாதிரி 6 கிராண்ட் லீக் டெமோ டீம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை உங்களுக்கு நான் ஷோ பண்ணி காட்டுறேன். ஸோ கிராண்ட் லீக் டெமோ டீம் பொறுத்தவரையும் லைனப்ஸ் ராத்திரம் முன்னாலே நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். இதில் வந்து லைனப்ஸ் வந்ததுக்கப்புறம் யாராச்சும் 1 or 2 சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நான் ஃபைனலாக டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதுக்கான நீங்கள் டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் கிராண்ட் லீக் டெமோ டீம் ஃபஸ்ட்டு பொறுத்தவரையும் விக்கெட் கீப்பிங்கில் ரிச்சாகோஸ், அன்பிமித் கவுர், ஸ்மிருதி மந்தனா, குயினா ஜோசப், ஜெனிமா ரோட்ரிக்ஸ், ஹைலி மேத்யூஸ், டியாந்திரோ டாட்டின், ஹென்ரி, ஃப்ளெச்சர், ராதவ் யாதவ் அண்ட் சைமா தாக்கூர் இது நம்ம பிக் பண்ணியிருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கிராண்ட் லீக் டெமோ டீம். இதில் நம்ம கேப்டனாக ஹைலி மேத்யூஸ் கேப்டனாகவும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா டியாந்திரோ டாட்டினுக்கு நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ மோஸ்ட்லி எல்லாருமே இந்த மாதிரி காம்பினேஷன் வந்துருப்பாங்க. ஸோ இதில் நம்ம யாரை டிஃப்ரென்ஸாக எடுக்கிறோம் அப்படிங்கிறதுனால தான் உங்களுக்கு கிராண்ட் லீக்கில் நல்ல ஒரு ரேங்க் வரதுக்கு நான் எப்படி இருக்குது. சைமா தாக்கூரை நான் வந்து டிஃப்ரென்ஷியல் பிக்காக எடுத்திருக்கேன். ஸோ கவர் பார்த்தீங்கன்னா யாருமே எடுத்துருக்கல. ஸோ அவங்கள நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியலாக நீங்கள் ஒரு 2-3 பிளேயர்ஸை நீங்கள் உள்ளே வச்சு பிக் பண்ணி பார்க்கணும். அண்ட் டீம் 2 பொறுத்தவரையும் விக்கெட் கீப்பிங்கில் கேம்பல் அண்ட் ஸ்மிருதி மந்தனா, குயினா ஜோசப், ஜெனிமா ரோட்ரிக்ஸ், ஹைலி மேத்யூஸ், டியாந்திரோ டாட்டின், தீப்தி சர்மா, ஹென்ரி, ஃப்ளெச்சர், ராதவ் யாதவ் அண்ட் சந்து இது நம்ம பிக் பண்ணிருக்கக்கூடிய 2வது டீம். இந்த 2வது டீமில் கேப்டன் ஆப்ஷனாக நான் டியாந்திரோ டாட்டினுக்கு, வைஸ் கேப்டனாக நான் ஸ்மிருதி மந்தனாக்கு நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ இதில் டிஃப்ரென்ஷியல் பிக்காக பார்த்தீங்கன்னா கேம்பல் இருக்காங்க, அது மட்டும் சந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் டிஃப்ரென்ஸ் வைஸ் நம்ம பிளேயர்ஸே எடுத்து பார்க்கலாம். ஸோ இதில் நீங்கள் வேறு யாராச்சும் ஆப்ஷன்ஸ் வைஸ் நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸில் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா தீப்தி சர்மா இருக்காங்க, அவங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். குயினா ஜோசப்க்கு கூட நீங்கள் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த பர்டிகுலர் டீமில் பொறுத்தவரையும். அண்ட் டீம் 3 பொறுத்தவரையும் விக்கெட் கீப்பிங்கில் அண்ட் கேம்பல், ரிச்சாகோஸ், ஹர்மன்பிரீத் கவுர், ஜெனிமா ரோட்ரிக்ஸ், ஹைலி மேத்யூஸ், டியாந்திரோ டாட்டின், தீப்தி சர்மா, ஃப்ளெச்சர், ராதவ் யாதவ், சைமா தாக்கூர் அண்ட் கரிஷ்மா ரபமார்க்கி இவங்களை நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம்.
அந்த டீமில் பொறுத்தவரையும் கேப்டனாக ஹைலி மேத்யூஸுக்கும் வைஸ் கேப்டனாக தீப்தி சர்மாவுக்கும் நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். அதர்வைஸ் நீங்கள் வேறு ஏதாச்சும் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு வச்சிங்க அப்படின்னா சைமா தாக்கூருக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை ஃப்ளெக்சருக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் இந்த டீமில் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் டீம் 4 பொறுத்தவரையும் விக்கெட் கீப்பிங்கில் சி கேம்பல் அண்ட் ரிச்சா கோஸ், ஹர்மன்ப்ரீத் கவுர், குயினா ஜோசப், ஜெனிமா ரோட்ரிக்ஸ், ஹைலி மேத்யூஸ், டியாண்ட்ரே டாட்டின், ஹென்ரி, ஃப்ளெக்சர் அண்ட் ராதா யாதவ், சைமா தாக்கூர். இது நம்ம பிக் பண்ணியிருக்கக்கூடிய 4வது டீம். இந்த 4வது டீமில் நம்ம கேப்டன் ஆப்ஷனாக மேத்யூஸ் கேப்டன் ஆப்ஷனும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா ஹென்ரிக்கு நான் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஹென்ரிக்கு வேணாம்னு நினச்சிங்க அப்படின்னா ஜெனிமா ரோட்ரிக்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு வைஸ் கேப்டன் நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா குயினா ஜோசப்க்கு நீங்கள் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் டீம் 5 பொறுத்தவரையும் விக்கெட் கீப்பிங்கில் பார்த்திங்க அப்படின்னா கேம்பல், ஹர்மன்ப்ரீத் கவுர், ஸ்மிருதி மந்தனா, குயினா ஜோசப் அண்ட் ஜெனிமா ரோட்ரிக்ஸ், ஹைலி மேத்யூஸ், டியாண்ட்ரே டாட்டின், தீப்தி சர்மா, ஹென்ரி, ரமமார்க், ராதா யாதவ். இது நான் பிக் பண்ணியிருக்கக்கூடிய 5வது டீம். இந்த 5வது டீமில் நம்ம கேப்டன் ஆப்ஷனாக டியாண்ட்ரே டாட்டினுக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷனும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா ஹைலி மேத்யூஸ்க்கு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டீமில் அதர்வைஸ் நீங்கள் வேறு ஏதாச்சும் நீங்கள் ட்ரை பண்ண வச்சிங்கன்னா ராதா யாதவுக்கு ஒரு டீமில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா மேந்தனாக்கும் நீங்கள் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக இந்த டீமில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் ஃபைனல் டீம் பொறுத்தவரையும் விக்கெட் கீப்பிங்கில் ரிச்சா கோஸ், ஸ்மிருதி மந்தனா, குயினா ஜோசப், ஜெனிமா ரோட்ரிக்ஸ், ஹைலி மேத்யூஸ், டியாண்ட்ரே டாட்டின், தீப்தி சர்மா, ஹென்ரி, ஃப்ளெக்சர், ராதா யாதவ் அண்ட் ரேணுகா சிங் தாக்கூர். இது நான் பிக் பண்ணியிருக்கக்கூடிய ஃபைனல் டீம். இந்த ஃபைனல் டீமில் பார்த்தீங்கன்னா கேப்டன் ஆப்ஷனாக நான் மேத்யூஸ் கேப்டன் ஆப்ஷனாகவும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா ஜெனிமா ரோட்ரிக்ஸ்க்கு நான் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ இந்த டீமில் நீங்கள் வேறு ஏதாச்சும் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா வைஸ் கேப்டனாக ரேணுகா சிங் தாக்கூருக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா ரிச்சா கோஸ்க்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த பர்டிகுலர் டீமில். சரி, ஓகேங்க. ஸோ இதெல்லாமே லைனப் சொல்கிறதுனால க்ரியேட் பண்ணி வச்சிருக்க டீம். லைனப்ஸ் வந்ததுக்கப்புறம் நான் 2 சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு டெலிகிராமில் ஃபைனலாக நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் வச்சுருந்தா மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் மறக்காமல் நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணுங்கள் நண்பா. தேங்க்யூ.